السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: قل آمنت بالله ثم استقم. وقال أيضا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினை மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் மீதும், தாபியின்கள், தபௌ தாபியின்கள், இன்னும் மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக அன்று முதல் இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் மீதும் ஜும்மாவுடைய நன்மையை சரியாக உள்ளத்தின் அடித்தளத்திலே உணர்ந்து சரியான நேரத்தில் வந்து அமர்ந்து முழுமையான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ரமலான் மாதம் மிக அருகாமையில் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கத்துடைய ஒவ்வொரு விஷயங்களும், அந்த விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும், இன்னொரு தேவை ஒன்று இருக்கும். உதாரணமாக, மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்றால் ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இதுதான் நோக்கம். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்தது என்னை வணங்குவதற்காகத்தான்.
அப்போ அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக படைத்தான் என்பதன் நோக்கம் என்ன? அவனை வணங்க வேண்டும். வணங்குதல் என்றால் என்ன? வெளிப்படையாக வணங்குதல் என்று சொல்வதற்கு வெளிப்படையான செயல்கள் என்னது? அல்லாஹ் அக்பர் என்று கையை தூக்குதல், நெஞ்சின் மீது கையை வைத்தல், ஃபாத்திஹா சூரா ஓதுதல், துணை சூரா ஓதுதல், ருக்கு செய்தல், மீண்டும் எழுதல், சஜ்தா செய்தல், மீண்டும் எழுதல், ஓதுதல், அத்தஹியாத்து ஓதுதல், சலாம் கொடுத்தல், துவா செய்தல். இவைகள்லாம் வணங்குதலுடைய வெளிப்படையான அர்த்தங்கள். இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. வணங்கியதற்கு தோதுவாக நம்முடைய வாழ்க்கை வழிமுறையை அமைத்து கொண்டே வாழுகிற கட்டமைப்பு, வாழுகின்ற வாழ்க்கை முறைமை, இது ரெண்டையும் சேர்த்து உள்ளடக்கியது தான் வணங்குதல் என்பதற்கான யதார்த்த அர்த்தம். ஒன்று வெளிப்படையாக வணங்குதல், இன்னொன்று அந்த வணங்குவதற்கு தோதுவாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளுதல். அப்போ அல்லாஹ் சொன்ன நோக்கம் என்ன? அல்லாஹ்வை மாத்திரமே வணங்கி அவன் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்து உலக வாழ்க்கையில் கொஞ்ச காலம் வாழப்போகிறோம் என்று நினைத்து, அதற்கு பிறகு கபரை சந்திக்க இருக்கிறோம் என்று நினைத்து, அதற்கு பிறகு கேள்வி கணக்கு இருக்கிறது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை முறைக்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். இதுதான் நோக்கம். இந்த வாழ்வதற்கு தேவையான ஒரு தேவைகள் இருக்குல்ல, என்ன தேவை? அதற்கு ஆடை, உணவு, தண்ணீர், காற்று, அதுக்கு இருப்பிடம், இன்னும் நம்முடைய சுய தேவைகளை தீர்த்து கொள்வதற்கான இடங்கள், அது தேவைகள். அந்த தேவைகளை அடைவதற்காக நோக்கங்களை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், நோக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு தேவைகளை அடைந்து கொண்டே வாழுகிற வாழ்க்கை முறையை நாமெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தூதர்களை அனுப்பி அல்லாஹ் சொல்லிக் கொடுத்துருக்கான். நோக்கம் சொர்க்கம். வாழ வந்த இடத்துல தேவைகள் நிறைய இருக்குது நம்மளுக்கு. அந்த தேவைகளை கூட அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த தேவைகளை அடைந்து கொள்ள வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு அடைந்து கொள்ள முடியாது. எனக்கு தேவை இருக்கிறது என்பதற்காக ஏன் இஷ்டத்துக்கு நான் என்னுடைய தேவைகளை அடைந்து கொள்ள முடியாது. மாறாக அந்த தேவைகளை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் என்ன எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். எனக்கு ஒரு ஆசை ஏற்படுது என்று சொன்னால் அந்த ஆசையை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் எப்படி அந்த ஆசையை அடைய சொல்லியிருக்கிறான். இது எல்லாத்தையுமே வந்துடுது. டோட்டலாக இதான் நம்மளுடைய சாராம்சம். இவ்வளவுதான். எனக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, அந்த எண்ணத்தின் மீது நாட்டம் ஏற்படுகிறது. அந்த நாட்டத்தை அடைய வேண்டுமானால் அந்த அடைவதற்கான வழிமுறையை அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் வணங்குதலுக்கான யதார்த்த அர்த்தம். அப்ப எனக்கு ஆசை இருக்குது என்பதற்காக ஏசத்துக்கு வாழ்ந்துட முடியாது. எனக்குள்ளே உணர்ச்சிகள் இருக்கு என்பதற்காக நான் எல்லா இடத்திலும் போய் என் உணர்ச்சியை தீர்த்து கொள்ள முடியாது. மாறாக எதையெல்லாம் எந்த அடிப்படையில் அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த அடிப்படையில் அனுபவித்து கொண்டே வணங்குதல். இது எல்லா விஷயத்திலும் நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் அது நோம்பா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், ஜகாத்தா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு தேவை இருக்கிறது. இப்போ நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரமலானுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, தேவை இருக்கிறது. ரெண்டா பிரிக்கணும். அதை முதல் சப்ஜெக்ட் என்னது? ரமலானுக்கான நோக்கம் என்ன, ரமலானுக்கான தேவை என்ன. முதல்ல நோக்கம் என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமு சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்தாங்கள்ல உங்களுக்கு முன்னாடி, அவர்களுக்கும் இது மாதிரி தான் கடமையாக ஆக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு மட்டும் புதுசு கிடையாது. உங்களை மட்டும் நான் பட்டினியாக பழக்க சொல்லலை. உங்களை மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுத்தலை நான். மாறாக ஏற்கனவே உங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் இருந்தார்கள் நம்பிக்கை கொண்டு, அவர்களுக்கெல்லாம் இதே மாதிரி நான் கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறேன். அதனால் நீங்களும் இந்த நோன்பை நோற்க வேண்டும். இந்த நோன்பு நோற்பதால் என்ன கிடைக்க இருக்கிறது? அதுதான் நோக்கம். இல்லை அல்லக்கும் தத்தக்கும்.
நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்களாக ஆகிவிடலாம் என்று அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிற அந்த ஆயத்தில் 2வது அத்தியாயம் 183 நோன்பு நோற்பதன் மூலமாக உனக்கு கிடைக்க இருக்கிற பலன் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவர்களாக ஆகிவிடலாம். ஆகிவிடலாம் என்று சொன்னால் என்னது? ஆகலாம் அல்லது ஆகாமல் கூட இருக்கலாம்னு அர்த்தம் அதுக்கு. அல்லக்கும் தத்தக்கும் என்பதற்கு யதார்த்தம் என்னது? ஆகலாம் அல்லது ஆகாமல் இருக்கலாம். அந்த நோக்கத்தை சரியாக நாம் பயன்படுத்தி விடுகிற பொழுது அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்களாக ஆகிவிடலாம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்ப இந்த நோக்கத்தை அடைய வேண்டுமானால் அதற்கான பலன்கள் என்னென்னலாம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக குர்ஆன்ல பல வசனங்கள்ல சொல்லுகிறார். நீ அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அஞ்சுகிற ஒரு பிராக்டிஸை இந்த ரமலான் மாதத்தில் பெற்றுக்கொண்டால், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் உனக்கு உள்ளே வந்து விடுமானால், அல்லாஹ் தான் நான் பயப்படுவதற்கு தகுதியானவன் என்ற எண்ணம் உனக்கு உள்ளுக்குள்ள வந்து விடுமானால், உனக்கு இந்த உலக ரீதியாக என்னென்னலாம் கிடைக்க இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் பதிவு செய்கிறான். வமை யத்தகில்லாஹ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சு வாழ்ந்து விடுகிறார்களோ, வமை யத்தகில்லாஹ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நாம் அவர்களுக்கு என்ன தருகிறோம்? வாழ்வாதாரத்தை தந்து விடுகிறோம். அந்த வாழ்வாதாரம் எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்று இவர்களுக்கே தெரியாது. அறியாத புறத்திலிருந்து நாம் தருகிறோம். இது ஒரு 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 பலனை இந்த உலகத்தில் எல்லாம் நமக்கு முதலாவது தருகிறோம். வமை எத்தகில்லாக யஹ்ருஜு மக்ரஜா யர்ஸுகுஹு மன் ஹைஸு லா யஹ்தஸிப். அடுத்தது என்னது? அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் அவன் செல்லுகிற வழி இருக்குல்ல, அந்த செல்லுகிற வழியை லேசாக ஆக்கி தந்து விடுவோம். வமை எத்தகில்லாக யஜ்அல்லஹு, அவருக்கு ஆக்கி விடுவான். எப்படி? அந்த வழியை ஆக்கி விடுவான், ஈஸியாக ஆக்கி விடுவான். வமை எத்தகில்லாஹ யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி வ யூலிம் லஹு அஜ்ரா, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சு வாழ்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மறைத்து மன்னித்து அவர்களை மிகச்சிறந்த ஒரு தகுதியிலே அவர்களை உயர்த்தி விடுகிறோம். இப்படி நிறைய ஆயத்துகள் இருக்குது. இதே அர்த்தம் பட அல்லாஹ்வுக்கு அஞ்சு வாழுகிற பிராக்டிஸ் மாத்திரம் இந்த ஒரு மாதம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால், அதன் மூலமாக கிடைக்கிற இந்த உலகத்தில் கிடைக்கிற பலன்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுமத்த நிறைய இடங்கள்லாம் சொல்லுகிறான். முக்கியமாக கிடைக்கிற பலன் என்ன? இந்த உலகத்தில் நமக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் அறியாத புறத்திலிருந்து ரொம்ப ஈஸியாக தருவதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் தேவைகளை அடைந்து கொள்வதற்காக நோக்கத்தை நாம் மறந்துவிட்டு செல்லுகிற கூட்டம் தான் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு உலக அளவில் கணக்கெடுத்து பார்த்தா தேவைகளுக்காகத்தான் அதிக நேரங்களையும் தங்களுடைய மூளையையும் பொருளாதாரத்தையும் செலவு செய்து கொண்டு தேவையை அடைந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது எனக்கு இருக்கிற தேவை என்ன செஞ்சணும், எனக்கு தேவைப்படுறதை அடைந்து கொள்ள வேண்டும். அதற்காக அல்லாஹ் சொல்லுகிற நோக்கத்தை மறந்துவிட்டு வாழுகிற கூட்டங்கள், மனித கூட்டங்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் நம்பிக்கையாளர்களை மாத்திரம் தனியாக அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான். அவங்கெல்லாம் போயிட்டு போகிறாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ நம்பிக்கை கொண்டு விட்டா இல்லையா, அதனால் நீயாவது இந்த ஒரு மாத காலம் எனக்கு அஞ்சுகிற ஒரு பிராக்டிஸை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையாளர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பை தருகிறான். இது அல்லாஹ்வுடைய அருட்கொடையது. இது எல்லாருக்கும் கிடைப்பதில்லை, எல்லாருக்குமே கிடைக்கிறது. யாராருக்கெல்லாம் அல்லாஹ் அருள் புரிந்து இருக்கிறானோ, யாரார் மீது அல்லாஹ் கருணை காட்ட இருக்கிறானோ, யாரார் மீது பாசம் காட்ட இருக்கிறானோ அவர்களை மாத்திரம் இந்த ரமலான் மாதத்தில் அடைய செய்து, அவர்களை இந்த ரமலான் மாதத்தில் புகச் செய்து அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்ற பண்பை மறைமுகமாகவே அல்லாஹ் ஊட்டி விடுகிறான். அதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். இதா ஜா ரமலான், ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. இப்போ ஃபுத்திஹத் அபுவாபு சமாயி, வானத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. முகுல்லிகத்து ஷயாத்தீன், ஷயாத்தீன் வந்து என்ன பண்ணுகிறான், அந்த பூட்டப்படுகிறான். குல்லிகத்தின் நார், இன்னும் நரகம் வந்து வாசல் பூட்டப்படுகிறது. சில்சிலத்து ஷயாத்தீன், இன்னும் அந்த ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். இவ்வளோ செட்டப்பை தர்ற அந்த அடியார்களுக்காக, நம்பிக்கை கொண்டவர்களுக்காக இந்த ஒரு மாத காலம் மாத்திரம் அல்லாஹ்வுக்கு நிறைய ஏற்பாடுகளை செய்து விடுகிறான்.
சைத்தானை கட்டி போட்டு விட்டால் பிரச்சனை உண்டா? ஏதாவது சைத்தானை கட்டி போட்டு விட்டால் மனிதனை கெடுக்கிறது அவன் தானே. அங்கேருந்து அல்லாட்ட வந்து அந்த ஒரு இது வாங்கிட்டு வந்திருக்கிறான், நான் அடியார்களை கெடுப்பேன்னு சொல்லி. அப்போ சைத்தான் கட்டப்பட்டாச்சு, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய கதவு வந்து அடைக்கப்படுகிறது. இவ்வளவு செட்டப் பண்ணி தான் அந்த 1 மாத காலம் நாம் எல்லாம் நோன்பு நோற்பதற்காக, இபாத் செய்வதற்காக, மற்ற விஷயங்களை செய்வதற்காக எல்லாத்தையும் அல்லாஹ் அந்த எதெல்லாம் நமக்கு கிராஸ் ஆகுதோ அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி விட்டு தன் அடியார்கள் மீது அருள் புரிகிறான். அந்த 1 மாத காலம் நாம் அந்த பிராக்டிஸ் எடுத்த பிறகு கிடைக்கும் நன்மைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்து விடுகிறான். அப்போ ரமலானுடைய நோக்கம் என்ன? ரமலானுடைய நோக்கம் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுகிற அந்த பண்பு நமக்கு உள்ளத்தில் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான செட்டப்புகளையும் நமக்கு செய்ய கொடுத்து ஈஸியாக அல்லாஹ் வைத்து விடுகிறான். இது நோக்கம். அதற்கு பிறகு தேவை என்ன என்றால், தேவை இருக்கிறதில்ல, ரமலானுக்கு தேவைகள் இருக்குது. என்ன தேவை? சஹர் செய்ய வேண்டும், இஃப்தார் செய்ய வேண்டும், இன்னும் உணவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவைகளெல்லாம் தேவைகள். அந்த தேவைகளின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்தும் பொழுது அல்லாஹ் நம்மளிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறானோ அது மைனஸாக ஆகிவிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தேவைகளின் பக்கம், அது இஃப்தார் செய்வதற்கான ஏற்பாடுகள், சஹர் செய்வதற்கான ஏற்பாடுகள், இன்னும் பல விஷயங்களில் உள்ள ஏற்பாடுகள், இதில் கவனம் செலுத்தி நேரங்களை அதிகம் செலவு செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நோக்கத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு தேவைகளை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அதிலும் நம் சமுதாயம் கொஞ்சம் பிற்போக்கத்தான் இருக்குது. தேவைகளுக்கு அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டு நேரங்களை வீணடிக்கக்கூடிய ஒரு காட்சியைத்தான் நாம் அதிகமாக காலமாக அதிகமாக பார்த்து வருகிறோம். தேவைகளுக்கு அதிக நேரத்தை செலவு பண்ணி அந்த பொருட்கள் வாங்குவதிலும், அதற்கான ஏற்பாடுகளிலும், அதுக்கு என்னென்ன செய்யலாம் என்ற ப்ரோக்ராம் போடுவதிலும் அதிகமாக கவனம் செலுத்தி எதை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறானோ அதற்கான நேரத்தை நாம் அதிகமாக செலவு செய்வதில்லை. உதாரணமாக ரமலான் மாத்திரம் இன்னொரு நோக்கம் என்னது? ஒன்று சொல்லியாச்சு, அல்லாஹ் சொல்லியாச்சு. என்னது? இந்த நீங்கள் வந்து நோன்பு நோற்றால் பயபக்தி உடையவர்களாக ஆகலாம், அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்களாக ஆகலாம் சொல்லியாச்சு. அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குது? அந்த நோக்கம் என்னது? இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதால் நான் கடமை ஆக்கியிருக்கேன். சஹரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் நாஸ். ரமலான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக இருக்கிறது. இது நோக்கம். இந்த நோக்கம் என்று சொன்னால் ஏன் இதை அல்லாஹ் அங்கே பதிவு செய்கிறான் என்றால், இந்த குர்ஆன் மூலமாகத்தான் இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற முடியும். மனித சமுதாயத்திற்கு ஒரே வழி குர்ஆனை கையில் எடுத்து அதை ஓதி படித்து விளங்கி கருத்தை விளங்கி செயல்பட ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் நேர்வழியின் பக்கம் வந்துவிடும். இந்த முறை தற்காலத்தில் அதிகமாக இல்லாத காரணத்தினால்தான் வழிகேடுகள் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் தாங்கள் ஒரு சட்டத்தை போட்டு வைத்துக் கொண்டு, தங்களுக்கென்று ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொண்டு, ஒரு மனிதன் மற்றவனை தாக்கி கொண்டு, அடுத்தவர்களை பொருளாதாரத்தை தன்வசப்படுத்தி கொண்டு, தன்னுடைய சுகம் மாத்திரம் பெரிது என்று நினைத்து கொண்டு, அடுத்தவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல என்று நினைத்து கொண்டு எல்லா விதமான விஷயங்களும் உலகத்தில் இருக்கிறது. காரணம் என்ன? அவன் யார் என்று விளங்கவில்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக இருக்கிறது. அதனால அந்த ஒரு மாதத்திலாவது குறைஞ்சபட்சம் அந்த குர்ஆனை கையில் எடுத்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை விளங்க வேண்டும் என்பது நோக்கம். இந்த 1 மாத காலம் குர்ஆனை குறைஞ்சபட்சம் அந்த 1 மாத காலமாவது ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு என்று ஓதிவிட்டு அந்த ஓதிய விஷயத்தை பக்கத்தில் படித்து பார்த்து அல்லாஹ் என்னதான் சொல்லுகிறான் என்று விளங்கி அதற்காக அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுவதுதான் இந்த ரமலான் மாதத்தோட நோக்கம். அதிலும் நாம் அதிகமாக நேரத்தை செலவு செய்கிறோமா? செலவு இல்லாமான்னு தெரியல. இல்ல மாஷா அல்லாஹ் எல்லாரையும் சொல்லல. அப்போ நோக்கம் ஒன்று அல்லாஹ்வுக்கு அஞ்சுதல், 2வது நோக்கம் குர்ஆனை அதை ஓதி படித்து விளங்கி கருத்தை விளங்குது. அதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். ஏன்? குர்ஆனுக்குள்ளத்தான் அல்லாஹ் பல விஷயங்களை சொல்லுகிறான். குர்ஆனுக்குள்ளத்தான் அல்லாஹ்வுக்கு எப்படி அஞ்சினார்கள் நபிமார்கள் என்ற விஷயம் வருகிறது. எந்தெந்த கட்டங்களில் எந்தெந்த நபிமார்கள் எப்படி அஞ்சினார்கள், எப்படி அல்லாஹ் காப்பாற்றினான் என்றெல்லாம் குர்ஆனுக்குள்ளதான் வருகிறது. அதை படித்து கருத்தை விளங்கும் போது அந்த ஒரு மாசத்துல உள்ளத்துக்குள்ள எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து அல்லாஹ்வுடைய அச்சம் வந்து கொண்டே இருக்கும். இது 2வது நோக்கம். 3வது நோக்கம் என்னது? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவதற்கான ஒரு வாய்ப்பு. அது ஏன்?
ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்து விட்டோம்னு சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக சொன்னாங்களா இல்லையா? அந்த பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவதற்கான ஒரு நோக்கம் அது. அதற்கு நாம் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். கடந்த காலத்தில் நாம் என்னென்ன பாவங்கள் செய்தோம் என்று சொல்லி இபாதத்துகளை அதிகமாக செய்து தொழுகைகளுடைய அந்த எண்ணிக்கை அதிகமாக கூட்டி இன்னும் பள்ளி வாசல்களிலோ அல்லது வீடுகளிலோ தனியாக ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டு உட்கார்ந்து ஆண்களும் பெண்களும் கடந்த மாதங்களில் அல்லது கடந்த வருடங்களில் என்னையும் அறியாமல் நான் என்னென்ன பாவங்கள் செய்தேனோ அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லி, யாரில் நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த ரமலான் மாதத்தில், நீ மிகப்பெரிய அருள்கொடையாளன், அந்த பாவத்தை எல்லாம் என்னை பார்த்து இனிமேல் இந்த பாவத்தை செய்யாதவாறு என்னை ஆக்கி வைத்து விடுயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்வதற்கான ஒரு நாள் தான் நோக்கம். இந்த ரமலானுடைய நோக்கம், மூணாவது நோக்கம் இது. கடந்த காலங்களில் நாம் செஞ்ச பாவங்களை எல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்லி 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 ஒவ்வொரு நாளும் தொழுகை அதிகப்படுத்தி கொண்டு இன்னும் நம்மளை பிராக்டிஸ் படுத்தி கொண்டு அந்த பாவத்தின் பக்கம் போகாமல் இருக்க வேண்டும் என்று துவா செய்து கொண்டே இருக்கிற காலம் இது. இந்த 3 நோக்கங்களையும் நாம் சரியாக பயன்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் வல்ல ரஹ்மான் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த நோக்கம் நமக்கு கிடைச்சிடும். ஆனால் இந்த 3 நோக்கங்களை நாம் அதிகமாக நாம் கவனத்தில் கொள்ளாமல் வேறு நோக்கங்களை கவனத்தில் கொண்டோம் என்று சொன்னால் ரமலான் வரும், ரமலான் போகும், அது வரும், அது போகும். நாம் உயிரோடு எவ்வளவு காலங்கள் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறானோ அதுவரை அது வரும், அது போகும். ஆனால் அதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினையோ அல்லாஹ் நம்மிடத்துல எதை எதிர்பார்த்தோனோ அது கிடைக்காமல் இருக்குமானால் அது வந்து கொண்டும் போய் கொண்டு இருக்கும். அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை நமக்கு கிடைக்காமல் போய்விடும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அப்போ இந்த ரமலான் மாதத்தின் நோக்கம் 3 தான். ஒன்று, அல்லாஹுக்கு அஞ்சுகிற பண்பை நாம் எப்படி ஏற்படுத்திக் கொள்வது, அல் குர்ஆனோடு நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன, அடுத்தது பாவத்திற்கு நமக்குமான தொடர்பு என்ன, அந்த பாவம் நீடித்து தான் இருக்கிறதா நம்மிடத்தில் அல்லது மாற்றுவதற்கான முயற்சி நம்மிடத்தில் இருக்கிறதா, எந்தெந்த கடமைகளை நாம் செய்யாமல் இருந்தோம் கடந்த காலத்தில், எந்தெந்த கடமைகளை செய்யாமல் நமக்கு நாமே ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கொண்டு அலைந்தோம், எந்த விஷயத்தை அல்லாஹ் சொன்னதை நாம் கேட்காமல் இருக்கிறோம், நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் என்ன, நம்மேல் சுமத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்னென்ன, இதையெல்லாம் ஃபுல்லாக லிஸ்ட்டு போட வேண்டிய காலம் தான் ரமலான் மாதம். லிஸ்ட்டு போட்டு அந்த 30 நாளுகள் ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்கொண்டு பாக்கி இருக்கிற 11 மாதங்களை நாம் கழிப்பதற்காகத்தான் இந்த 1 மாத பாக்கியத்தையே அல்லாஹ் நமக்கு தருகிறான். ஆனால் அப்படியே தலைகீழாக இருக்கிற நம்முடைய செயல்பாடுகள் இல்லை. மாஷா அல்லாஹ், சில பேர்களை தவிர எப்படி தலைகீழாக இருக்குது? அல்லாஹ் நமக்கு ஏற்பாடு செய்த அந்த நேரங்களில் மாத்திரம் அதிகமாக கூட்டமாக தொழுது விட்டு பெருநாள் தொழுகை தொழுது விட்டு அதை விட்டு சென்று விடுகிறோம். அடுத்த ரமலானை நோக்கி நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதற்கான நோக்கம் இல்லை இந்த ரமலான்லேருந்து ஒரு மனிதன்ட்டு அல்லாஹ் இதை எதிர்பார்க்கவில்லை. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க. மல்லம் யதா கௌல ஸூரி வ அமல பிஹி லைஸ லில்லாஹி ஹாஜத்தன் அன் யதா தாமஹு வ ஷராபஹு. இது ஒரு நோக்கம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒருவர் பொய் பேசுகிறார், அந்த பொய்க்கு தோதுவாக தன்னுடைய அமல் செய்கிறார், அந்த பொய் பேசுவதையும் அதற்கு தோதுவாக அமல் செய்வதையும் விட்டுவிடவில்லையோ அவர்களால் அவர் சாப்பிடாமலோ அல்லது தண்ணி குடிக்காமல் இருப்பதனாலேயோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. தெளிவாக பேசி விட்டாங்க ரசூலுல்லாஹ் பேசி அந்த பேச்சை கேட்கும்போது தான் நமக்கு விளங்குது, ஆஹா நம்ம காலையில் சாப்பிடாமல் இருப்பதனால காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அல்லது தண்ணி குடிக்காமல் இருப்பதாலோ இந்த நோன்புடைய நோக்கம் அடைவதில்லை. மாறாக பொய்யை விட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல அந்த ஹதீஸ்ல வருது. என்னது? பொய்யை விட வேண்டும், அந்த பொய்யை விட்டு உண்மையானதாக ஆக வேண்டும், ஏற்கனவே பொய்யாக செய்த காரியங்களை விட்டாக வேண்டும், திருப்பி இந்த மாதத்தில் உண்மையாக செய்கின்ற காரியங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பிராக்டிஸை வைத்து மற்ற அந்த ஷவால் மாதத்திலிருந்து ஆரம்பித்து விட வேண்டும் என்ற அர்த்தம் இருக்கு. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லியாச்சு இந்த ஹதீஸ்ல ரமலானுக்கான நோக்கத்தை. அப்போ நம்மிடத்துல இருக்கிற எல்லா விதமான பொய்கள் புரட்டுகள் இன்னும் பல விஷயம் எல்லாமே டோட்டல் என்னென்ன ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்று இருக்கும். யாரும் உத்தமெல்லாம் யாரும் கிடையாது. எந்த ஒரு மனிதனும் சூப்பர் ஆள், இவரெல்லாம் பாவங்களை விட்டு பரிசுத்தமானவர் அப்படிலாம் யாரையும் சொல்ல முடியாது. நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பல இடங்களில் சொல்லுகிறான். எந்த ஒரு மனிதனும் என்னது ஆதமுடைய மனிதர்கள் எல்லாருமே ஆதமுடைய மகன்கள் எல்லாருமே பாவம் செய்தவர்கள் யாரும் கிடையாது. குல்லு பனி ஆதம ஹத்தாவும் தான். ஹைருல் ஹத்தாயின் யாரு? அத்தவாபுங்கிறாங்க ரசூலுல்லாஹ்.
பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்தை செய்து விட்டேன் என்று மனதில் நினைச்சு அந்த பாவத்திலிருந்து அல்லாட்ட கையேந்தி இந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன் நீ அல்லா என்று விலகுகிறானே அவன் தான் ஹைருல் ஹத்தாங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தான் சிறந்தவருங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை நாமெல்லாம் பயன்படுத்த வேண்டும். அதான் ஆரம்பிச்சு நான் எல்லா விஷயங்களுக்குமே நோக்கம் ஒன்று இருக்கிறது, தேவை ஒன்று இருக்கிறது. நோக்கம் இந்த 3 தான். ஒன்று அல்லாஹ்வுக்கு பயப்படுகிற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல், குர்ஆனோடு நமக்கு இருக்கிற தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஓதி படித்து விளங்கி கருத்தை விளங்குதல், அதற்கு பிறகு பாவ மன்னிப்பு தேடுதல், நாம் செய்த பாவத்தை அல்லாஹ்ட்ட சொல்லி காட்டி அதிலிருந்து விலகுதல். இந்த 3 விஷயங்களுக்குத்தான் அதிகமாக நேரங்களை செலவு செய்து நம்முடைய ரமலான் மாதத்தை கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் எச்சரிக்கை செய்கிறார்கள். அது ரமலான் மாதங்களில் இன்ஷா அல்லாஹ் அறிஞர் பெருமக்கள் உங்களுக்கு பேசுவார்கள் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம் இதுதான், நோக்கம் இதுதான். அதற்கு இப்போ தேவைகள் இருக்குல்ல, இந்த வடை சம்சா கஞ்சி மற்ற அந்த எந்த சாப்பாடு எங்கே ஃப்ரூட்டு என்ன வாங்குறது மற்ற விஷயங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். அது பெரிய மேட்டரே கிடையாது. அதுக்கு அதிகமாக அதுவும் வேணும் தான், அது வேணான்னு சொல்லலை, ஆனால் அது தேவை. அந்த தேவைகளை அடைவதற்காக நோக்கத்தை மறந்துவிட்டு 12 மணி நேரத்தில் அதுக்கு ஒரு 8 மணி நேரம் செலவு பண்ணக்கூடாது. சரியா? அப்போ அதுக்காகத்தான் பள்ளிவாசல்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. தொழுகைக்கான ஸ்பெஷல் தொழுகைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, பயான்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது, இன்னும் திக்ர்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது இன்னும் பல மஸ்ஜிதுகளில். இதெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் இவர்கள் இபாதத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடும் இன்னும் தேவைகளுக்கான ஏற்பாடும். கஞ்சி காய்ச்சப்படுகிறது, இப்போ தொழிலாளிகள் வருவதற்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதெல்லாம் தேவைகள். ஆனால் அந்த தேவைகளுக்கு அதிகம் கவனம் செலுத்தி விடாமல் அதில் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த இபாதத்தில் அதிகமாக கவனம் செலுத்தி அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று துவா செய்து கொள்ள வேண்டும். பாவத்தை நினைத்து பார்த்து வருந்த வேண்டும். அந்த பாவத்தை மன்னிக்க சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். இன்னும் அல் குர்ஆனோடு நமக்கு இருக்கிற தொடர்பை மிக 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 அதிகமாக இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நல்லொரு பழிப்பானாக. வாஹிர தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். என்னுடைய முதல் உரையில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்கிறேன். என்ன சப்ஜெக்ட் அது? மார்க்கத்துடைய நோக்கம் ஒன்று இருக்கும், அல்லாஹ் நமக்கு தந்த நோக்கம் ஒன்று இருக்கும், தேவை ஒன்று இருக்கும். அந்த நோக்கத்தை அடைவதற்கு நாம் அதிகமாக நேரத்தை செலவு செய்ய வேண்டும். தேவைகளை அடைவதற்கு நாம் குறைவாக நேரம் செலவு செய்தால் போதும். ஆனால் இன்றைய நிலைமையில் தேவைகளை அடைந்து கொள்வதற்கு அதிகமான நேரத்தையும் நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு குறைவான நேரத்தையும் பயன்படுத்துகின்ற காரணத்தினால்தான் இந்த மனித கூட்டம் வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன நிலைமை என்னன்னு சொன்னாக்கா, ஆடைக்காகவும் வீட்டுக்காகவும் இந்த மற்ற பல வசதிகளுக்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் இதுக்காக அலைகிற கூட்டம் தான் அதிகம். அதனால தான் தேவைகளை தேவை 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 என்று சொல்லி அலைந்து கொண்டு இருக்கிறது. இறுதியில் அந்த தேவையை அடைவதிலேயே காலத்தை கழித்து விடுகிறது. அதற்கு பிறகு மௌத்து வந்து விடுகிறது. அது எதை தேவை என்று கருதியதோ எல்லாம் வேற ஆளுக்கு யூஸ் ஆகிறது. எந்த தேவை என்று ஓடியதோ, எதையெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அதை என்று அதிகமாக சேர்க்க வேண்டும், அதற்காக நிறைய சேர்க்க வேண்டும் ஓடியதோ அதை விட்டு விட்டு ஓடி விடுகிறது. அதற்கு பிறகு அது சேர்த்த விஷயத்தை வேற ஆள் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது. புத்திசாலி யாரு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டது, யார் ஒருவர் மௌத்தை நினைத்து அதற்கு தகுந்த மாதிரி நோக்கத்தை விளங்கி தேவையை பெற்றுக்கொண்டு வாழ்கிறாரோ அவர் புத்திசாலின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ மௌத்து ஒன்று இருக்கிறது, கண்டிப்பாக விட்டு விட்டு சொல்ல போகிறோம். அப்போ அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்தால்தான் என்ன என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் வாழ பழகிவிட்டோம் என்று சொன்னால் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். இந்த உலக வாழ்க்கை புரிஞ்சிடும், கபருடைய வாழ்க்கை புரிஞ்சிடும், மேலே போகிற சொர்க்கமா நரகமா என்று புரிஞ்சிடும், அதுக்கு பிறகு கேள்வி கணக்கு புரிஞ்சிடும், அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை நன்றாக ஆகிவிடும். அதற்கான ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் இன்ஷா அல்லாஹ் தர இருக்கிறான். அதை சரியாக பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் சரியான பாதையை நோக்கி செல்ல வேண்டும். அந்த சரியான பாதையை பெற்றிருக்கிற நாம் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.